Hi hello friends, நான் தான் உங்கள் பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Dominar250, தென் Duke250, தென் Gixxer sf250. இந்த 3 பைக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசிக்ஸ் வந்துருச்சு. தென் Dominar வந்து இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூரிங் செக்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 250 கேட்டகரியில் ஒரு நல்ல ஒரு பேசிக் டூரிங் ஒரு மிட் ரேஞ்ச் டூரிங் செக்மெண்ட்டில் அந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பைக்குக்கான கம்பேரிசன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த பைக் பற்றி நம்ம பார்க்கலாம். Dominar பொறுத்த வரைக்கும் Dominar இன்ஜின் செட்டை பார்க்குறப்ப 248.8cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4-valve DOH இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26.6 bhp 8500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் டார்கன் பார்க்குறப்ப 23.5 Nm டார்கெட் 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பே வந்து பேசிக்ஸ் காம்பனெண்ட்டோட வருது. தென் இந்த பைக்கோட பவர் ரேஞ்ச் பார்க்குறப்போ ஒரு மிட் ரேஞ்ச் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். தென் டூரிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பவர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 250 செக்மெண்ட்டில் மற்ற இதோட காம்படிட்டரான டியூக்கு கம்பேர் பண்ணுறப்ப இதோட பவர் கம்மி தான். பட் இது பவரே கொஞ்சம் போதுமான பவர் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு நல்ல அமௌண்ட்டான டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்க்குறப்ப 6-speed டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் கிளச்சுன்னு பார்க்குறப்ப வெட் மல்டிப்ளேட் கிளச் வித் ANS கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வந்துடும். தென் பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கலாம். ஏன்னா டூரிங் பைக்ஸ்னால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி தான் அதிகமாக தேவைப்படும். இந்த பைக்கில் வந்து 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் எக்கனாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கிலோமீட்டர் வந்து அரையில் மைலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட ஃபியூல் ரேஞ்ச் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 450 கிலோமீட்டர். ஒன்ஸ் நீங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா 450 கிலோமீட்டர் அதுக்கான ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பைக்கோட பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கேலிபர் கொடுத்துருக்காங்க. 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரேடியலி மவுண்டட். தென் ரியரில் பார்க்குறப்போ 230 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் கொடுத்துருக்காங்க வித் டியூல் சேனல் ABS. தென் பைக்கோட டயர் செட்டப்னு பார்க்குறப்ப 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். தென் ரியரில் பார்க்குறப்ப 130/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு 140 இல்லை 150 செக்ஷன் டயர் வந்து ரியரில் கொடுத்துருந்தாங்கன்னா பைக்கோட கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் இனிமேல் சூப்பராக இருந்திருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். தென் பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நம்ம பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்னு சொல்லுவாங்க. தென் ரியரில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். தென் பைக்கோட லைட் செட்டப்னு பார்க்குறப்ப பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பஜாஜில் பார்த்தீங்கன்னா Dominarல இருக்க சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 250ல் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 250 பார்த்தீங்கன்னா ஒரு Dominar 400 காப்பி தான் 250ன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பைக் பார்த்தீங்கன்னா Dominar 400க்கும் Dominar 250க்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. பைக் வந்து அச்சஸ்லாம் 2 பைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சேம் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா எது 250 எது Dominarன்னு கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால். பைக் வந்து அப்படி இருக்குது. தென் இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 1,84,585 rupees வந்து ஆன் ரோடு வந்து வருது. தென் பைக்கோட கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 2 கலர் கொடுத்துருக்காங்க. கேனான் ரெட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து வைன் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் பார்க்குறப்ப ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பஞ்சான கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த பைக் இதோட அடுத்த காம்படிட்டரான Duke250 பற்றி நம்ம பார்க்கலாம். Duke250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 248.8cc, அதாவது Dominar இருக்க சேம் இன்ஜின் செட்டப் தான் டியூக்லையும் 248.8cc 4-valve DOH இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர்னு பார்க்குறப்ப 29.6 bhp 9000 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் டார்க் பார்க்குறப்ப 24 Nm டார்க் 7500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் இன்ஜின் தான். பைக் வந்து பேசிக்ஸ் காம்பனெண்ட்டோட வருது. தென் பைக் லிக்விட் கூல், தென் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு டூரர் பர்பஸ்க்கான ஒரு நல்ல பைக், நல்ல ஒரு பவர் ரேஞ்ச் வந்து பைக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 29 bhp. தென் பார்த்தீங்கன்னா டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா டார்க்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா டூரர் பைக்கு வந்து டார்க் அண்ட் பவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பவர், அந்த எனஃப் பவர், அந்த போதுமான பவர் தென் வந்து டார்க் வந்து இந்த பைக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். தென் பைக்கோட கியர் பாக்ஸ்னு பார்க்குறப்ப 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கிளச்சுன்னு பார்க்குறப்ப PAC ஆன்டி ஹோப்பிங் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டூரர் பைக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட மைலேஜ்னு பார்க்குறப்ப அரௌண்ட் வந்து 30 km மைலேஜ் வந்து கொடுக்குது. தென் பைக்கோட ஃபியூல் ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப 405 km வந்து ஃபியூல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு போதுமான அளவு ஃபியூல் ரேஞ்சுன்னு சொல்லலாம். தென் பைக்கோட பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரேக்ஸ் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 4 பிஸ்டன் கேலிபர் ரேடியலி மவுண்டட். தென் ரியரில் பார்க்குறப்ப 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பிஸ்டன் ஃப்ளோட்டிங் கேலிபர் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட டயர் செட்டை பற்றி பார்க்கலாம். டயர் செட்டை பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் பார்த்தீங்கன்னா 150/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். தென் டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்கனால பைக்கோட கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். தென் பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், தென் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட லைட் செட்டப் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேலஜன் லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் பார்க்குறப்ப டைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED கொடுத்துருக்காங்க. தென் வந்து இண்டிகேட்டர்ஸ் LED கொடுத்துருக்காங்க. தென் ஹெட்லைட் வந்து LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு பைக் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து அமெரிக்கன் சான்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. தென் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
தென் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 2,35,000 வந்து வருது. தென் பைக்கில் கலர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில்வர் மெட்டாலிக், தென் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோன கலர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் இதுக்கு அடுத்த காம்படிட்டரான தென் இந்த 3 பைக்குமே ஒன்றுக்கு ஒன்று காம்படிட்டர் தான். தென் அடுத்த காம்படிட்டரான Gixxer sf250 பற்றி நம்ம பார்க்கலாம். Gixxer பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 249cc 4 வால் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் தான். தென் இந்த பைக்கோட பவர்னு பார்க்குறப்ப 26.1 bhp at 9300 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் டார்க்னு பார்க்குறப்ப 22.2 Nm டார்க் at 7300 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. BS6 இன்ஜின் தான். தென் ஒரு டூரர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டார்க் ஃபிகர் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கலாம். தென் டார்க் அண்ட் பவர் தான் ரொம்ப நிறைய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த பைக்கோட பவர் வந்து ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது மற்ற 2 பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. தென் பைக் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு வந்து கொடுக்கலாம், ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பைக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆயில் கூல் கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் பைக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆயில் கூல் கொடுத்தது இந்த பைக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இங்கே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். தென் பைக்கோட டிரான்ஸ்மிஷன் பார்க்குறப்ப 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. தென் கிளச்சுன்னு பார்க்குறப்ப வெட் மல்டிபிளேட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டூரர் பைக்ஸ்க்கு வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட ஃபியூல் ரேஞ்ச் பார்க்குறப்ப 430 கிலோமீட்டர் வந்து ஃபியூல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பைக்கோட மைலேஜ்னு பார்க்குறப்ப அரௌண்ட் வந்து 35 38 கிடைக்கும்னு சொல்லி அரையில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட பிரேக் செட்டை பற்றி பார்க்கலாம். பிரேக்குன்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் பார்க்குறப்ப 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வித் டியூவல் சேனல் ஏபிஎஸோட அந்த பைக் வந்து வருது. தென் இந்த பைக்கோட டயர் செட்டப்னு பார்க்குறப்ப 110/70 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் பார்க்குறப்ப 150/60 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் செட்டப். தென் பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் பார்க்குறப்ப மோனோஷோக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டூரல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருந்தா ரைடருக்கான கம்ஃபர்ட் வந்து இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதோட மற்ற காம்படிட்டரான Duke250 தென் Dominar250 வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதில் வந்து கொடுக்கல, மிஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபீல் ஆகுது. தென் பைக்கோட லைட் செட்டப், தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறப்ப லைட் செட்டப் பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற 2 பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தென் இந்த பைக்கோட ப்ரைஸ்னு பார்க்குறப்ப அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,05,000 வந்து இந்த பைக்கோட ஆன் ப்ரைஸ் வந்து வருது. இந்த பைக்கில் வந்து 3 கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சில்வர், இன்னொன்று மேட் பிளாக், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 கலர் வேரியன்ட் வந்து இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வரலாம். இந்த 3 டூரர் பைக்ஸில் எந்த பைக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, எந்த பைக் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் Gixxer 250 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் லிக்விட் கூல்டு கிடையாது, ஸோ ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறீங்க ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற 2 பைக்கான Dominar250 தென் Duke250 வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் கூல்டு வந்து லிக்விட் கூல்டு அளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ எஃபிஷியன்ட்டாக அந்த இன்ஜின் வந்து கூல் பண்ணாது. தென் மற்ற 2 பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட டார்க் ஃபிகர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தென் கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வரப்போ டாமினாரில் வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டியூக்கில் பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35-38 வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூல் டேங்க் இந்த பைக்குக்கு போதுமானதாக இருக்கும். பட் லாங் ட்ரைவ் போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஹை ஃபியூல் ரேஞ்ச் இருக்க பைக் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த பைக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் இதில் வந்து மிஸ் ஆயிருக்கு. தென் பைக்கோட பிரேக்ஸ் பற்றி பார்க்குறப்ப 3 பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ Dominar250, Duke250 தென் Gixxer sf250 இந்த பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப Duke250 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங்கான கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 4 piston caliber ரேடியலி மவுண்டட் கொடுத்துருக்காங்க. தென் Dominarல பார்க்குறப்ப 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 4 piston caliber ரேடியலி மவுண்டட் கொடுத்துருக்காங்க. பிரேக் வைஸ் பார்க்குறப்ப Gixxer தென் Dominar கம்பேர் பண்ணுறப்ப Duke250க்கு வந்து இங்கே அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். தென் டயர் செட்டப்னு பார்க்குறப்ப Gixxerக்கும் தென் Duke250க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் செட்டப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல் டயர்ஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் வந்து ரொம்ப ஈக்குவல்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். தென் கார்னிங் கான்ஃபிடன்ஸ் பார்க்குறப்ப ரெண்டுமே நல்லாவே இருக்குது. தென் சஸ்பென்ஸ் செட்டப்னு பார்க்குறப்ப டியூக்கும் டாமினாருக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ கம்ஃபர்ட் வந்து இருக்காது. தென் லைட் செட்டப்னு பார்க்குறப்ப டாமினாரில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, Gixxerலேயே எல்இடி கொடுத்துருக்காங்க, பட் டியூக்கில் வந்து ஹாலஜன் லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் செட்டப்னு பார்க்குறப்ப நம்ம டாமினார் இல்லாட்டி நம்ம Gixxer SF வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். தென் ஓவரால் கேட்டகரி அப்படின்னு வரப்போ ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ப்ரைஸ் வைஸ் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டூரிங் பைக் வந்து Dominar தான் உங்களுக்கு. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்க்குறப்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இந்த Dominarோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,85,000 தான் உங்களுக்கு வந்து ஆன் ரோடே வருது. ஸோ ஒரு பெஸ்ட் டூரர் பைக்ஸ் ஒரு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப Dominar வந்து அந்த கேட்டகரிக்குள்ள வரும். பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து Dominar, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து Duke250 தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எடுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.